பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 பிரஜைன் விக்ரம் வச்சு கிழிச்சிட்டாங்க. கொண்டுருவேன்டா உன்னை வச்சு செஞ்சிருவேன், வெளியில் வந்தீன்னு வச்சுக்க உன்னெல்லாம் பீஸ் ஆக்கிடுவேன் அப்படின்ட்டான் பிரஜைன் விக்ரமை. லைக் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். இன்றைக்கி எபிசோடு ஆரம்பிக்கும் போதே வேக்கப் சாங்கோடு ஆரம்பிக்கிறாங்க, இவரோட டிஆர் பாட்டோட. அப்புறம் அமித் புலம்பிகிட்டு இருக்காரு, நான் என்ன மாதிரியான ஸ்பேஸ் ஆக்குபை பண்ணுறேன்னு தெரில இந்த வீட்டில் அப்படிங்கிற மாதிரி விக்ரம்கிட்ட புலம்பிகிட்டு இருக்காரு. இம்பேக்ட் இருக்கா இல்லையான்னு தெரில, உண்மையிலே நோ இம்பேக்ட் அமித்து, நீங்கள் வெளில வந்துடலாம். அப்புறம் இந்த வீட்டோட ஒஸ்ட் பெர்ஃபார்மர்ஸ் யார், எதிலும் பங்கேற்று கொள்ளாத 2 நபர்களை தேர்ந்தெடுத்து சொல்லுங்கன்னு பிக் பாஸ் சொல்கிறாரு. சுபிக்ஷா சொல்லுது சாண்ட்ரா திவ்யா. வியானா விக்ரம் சொன்னோன்னே உடனே பிக் பாஸ் தடுத்துட்டாங்க. அந்த ஃப்ராடு பையன். ஃப்ராடு பிக் பாஸ் என்ன பண்ணிட்டாருன்னா, விக்ரம் வின்னிங் டீம் கேப்டன்சி ஆடுறதுனால அவங்கள ஒஸ்ட் பெர்ஃபார்மர் சொல்லக்கூடாது. ஏன் சொல்லக்கூடாது, ஏன்டா சொல்லக்கூடாது? ஓ ஜெயிச்சிட்டனாலையா? நீங்கள் வச்சு டாஸ்கில் தானே ஜெயிச்சிருக்காங்க, இது என்ன புரியல எனக்கு. அப்புறம் சரி அப்படின்னா வினோத் சாண்ட்ராவை சொல்கிறேன்னு வியானா சொல்லிருச்சு. அப்புறம் அந்த டீமில் உள்ளவங்க யாரையுமே நாமினேட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. அதாவது இந்த மாப் மாயா ஆஃபீஸில் உள்ளவங்க யாரையுமே நாமினேட் பண்ணக்கூடாது, ஏன்னா அவன் கேப்டன்சி ஆடுறதுனால நாமினேட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. பார்த்தாங்க, அடாச்சா மிஸ் ஆகிடுச்சு அப்படின்ட்டு. அப்புறம் வினோத் சாண்ட்ரா ரம்யா, கனி சாண்ட்ரா வியானா, விக்ரம் சாண்ட்ரா திவ்யா கனி சாண்ட்ரா, அரோரா சாண்ட்ரா வியோனா, அமித் சாண்ட்ரா திவ்யா, சபரி சாண்ட்ரா வினோத், பாரு ரம்யா கனி, எப்ஜே சாண்ட்ரா திவ்யா, பிரஜைன் சாண்ட்ரா திவ்யா. இந்த தடவை தாங்க உண்மையிலே பிரஜைன் கரெக்டாக நாமினேட் பண்ணார். அப்புறம் ஒஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் யாரை சொல்லிட்டாங்கன்னா சாண்ட்ரா திவ்யா. பிக் பாஸுக்கு கொஞ்சம் கடுப்புன்னு நினைக்கிறேன். என்ன பண்ணிட்டாருன்னா, சிறைக்கு செல்லணும்னு சொல்லிட்டாரு. ஆனால் சிறைக்கு போகிறதுக்கு முன்னாடி எல்லா வேலையும் பார்க்கணும்னு சொல்லிட்டாரு. பிக் பாஸ் ஆசை, அதாவது ஹவுஸ்மேட்ஸ் ஆசை திவ்யாவும் சாண்ட்ராவும் சிறைக்கு போகணும். ஓகே, என்னோட ஆசை என்னென்னா எல்லா வேலையும் ஜெயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் தான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதில் மேற்பார்வை விக்ரம். உடனே அதுக்கு முன்னாடியே சொல்லிடுச்சு திவ்யா, என்ன பாரு விக்ரம் தான் சொல்லுவார்னு, எவ்வளோ கிளவராக இருக்கீங்க திவ்யா அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸே சொல்லிட்டாரு. அப்புறம் மேற்பார்வையாளராக விக்ரமை போட்டாங்க. உடனே என்னை வச்சு செய்யாமல் இருந்தால் சரி அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ் சொன்னார். வேலை சொல்லி வழி நடத்தணும், வேலையவா என்னையவா அப்படிங்கிற மாதிரி சொன்னார். திவ்யாவை கலாச்சி விட்டாப்புல. அப்புறம் திவ்யா வச்சு செய்கிற வாங்கடா, செயல் இருக்கிறது ஐயா, இன்று நன்றாகவே செயல் இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போணுச்சு. அப்புறம் எப்ஜெட்டை சொல்லி ஜெயில் யூனிஃபார்ம்ஸ்லாம் கொண்டாந்து கொடுங்க, போகிறதுக்கு முன்னாடி போட்டுட்டு போகிறதுக்கு முன்னாடி நான் சொல்லும்போது போட சொல்லுங்கள், அதுக்கப்புறம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு நைட்டு ஜெயிலுக்கு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அப்புறம் விக்ரம் போய் உட்காந்து நடிக்கிறாங்க, ஹாப்பி டியர்ஸாக, இந்த டியர்ஸ் அந்த டியர்ஸ்னு அழுகுறான், சந்தோஷத்தில் அழுகுறானா. அதாவது சாண்ட்ராட்ட மொக்கம் வாங்கியிருந்தேன், ஞாபகம் இருக்கா அவங்களுக்கு ஒரு வாரத்தில்? அதே மாதிரி இன்றைக்கி சாண்ட்ரா திவ்யாலாம் மொக்கம் வாங்கிட்டாங்களே, ஸோ அந்த சந்தோஷத்தில் இருக்கிறாரு இவர். எவ்வளோ பேசுனாங்க தெரியுமா என்ன, பேடுன்னு சொன்னால் ஒரு பயம் இருக்கும்ல எனக்கு, அதனால தான் நான் அழுகுறேன். எங்கே அந்த 2 பேரும் இந்த வர்றேன் அப்படிங்கிற மாதிரி கிளம்பி வர்றாங்க. விக்ரம் வந்தோடனே ஆரம்பிச்சிட்டான், குளிச்சுட்டு வந்துடுறீங்களா திவ்யா அப்படின்னு. நான் குளிச்சுட்டு வருவேன், குளிக்காமல் வருவேன், உனக்கு என்னடா குண்டா அப்படிங்கிற மாதிரி அது அடிக்குது. அடுத்து திவ்யா, அப்புறம் சென்றுங்களா எங்கடா இருக்கீங்க, வேலையெல்லாம் நீங்கள் தான் திவ்யா செய்யணும் அப்படின்னு சொல்கிறான் விக்ரம். ஒன்று டெஸ்ட் பண்ணி பார்த்தேன்டா குண்டா அப்படிங்கிற மாதிரி விக்ரம் வச்சு செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. விக்ரம் உடனே இந்த பப்பாளியை பங்கு பிரிக்கணும்னு கொண்டு வந்தான். இதை பங்கு பிரித்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வேலை செய்யுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னான். உடனே அப்படிங்குது திவ்யா. ஏங்க குக்கர் சவுண்டு எங்களுக்கு தெரியுங்க அப்படிங்கிற மாதிரி, எப்படியா இருந்தாலும் நீங்கள் ஈகோவில் தான் பண்ண போகிறீங்க, நான் சொல்கிறத கேட்கவா போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு பிக் பாஸ் கொடுத்த டாஸ்க்குங்க அப்படிங்கிற மாதிரி விக்ரம் பண்ணிக்கிட்டு இருந்தான். எனக்கு ஸ்டாட்டிஸ்ஃபிகேஷன் இல்லைங்க அப்படிங்கிற மாதிரி ஓப்பனாக பேசிட்டான். பம்புறாங்க. ஆனால் உண்மையிலே விக்ரம் போய் இவர்கிட்ட பம்புறான், பிரஜைன்ட்ட. உடனே பிரஜைன் கடுப்பாயிட்டாருங்க, இருந்தாலே வார்னிங் கொடுக்குறேன்ட்டாரு. எல்லாம் இங்கே வா, வார்னிங் கொடுக்குறேன், அவன் இவனெல்லாம் ஒட்டச்சி அடித்து வீசி எறிஞ்சிருவேன் அப்படிங்கிற மாதிரி வார்ன் பண்ணுறேன். நான் பொண்டாட்டியோட வந்திருக்கேன்டா, ஆனால் நீ வேன் பொண்டாட்டியோட வரல, நான் வேணால் சேதுக்கிட்ட சொல்லி பிக் பாஸ்கிட்ட சொல்லி ரெக்வஸ்ட் பண்ணி உனக்கு இதை திறந்து வைக்க சொல்கிறேன், நீ போய் அழைச்சிட்டு உள்ளவா அப்படிங்கிற மாதிரி கடுப்பாயிட்டான் மனுஷன். என்ன இருந்தாலும் நல்லா தான் இருந்தான்.
விக்ரம் ஒன்று முன்னாடி நின்று பேசுகிறேங்கிறான். நீ ஏன்டா பின்னாடி குத்துறேன்ன அப்படிங்கிற மாதிரி போட்டு பொலன்னு பொழந்துட்டாரு. பூண்டு மேட்டரை தூக்கிட்டு என்கிட்ட வர்ற, ஏன் வர்ற, எல்லாத்தையும் நீ கேட்டுருக்கணும். என்கிட்ட வர்றேன்னா நீ எதுக்கு வர்ற? உடனே சொல்லுங்கள், ரெக்வஸ்ட் பண்ணுங்கள், சொல்லுங்கள், ரெக்வஸ்ட் பண்ணுறேங்க, நான் உங்கள் முன்னாடி தான் பேசுகிறேன், சொல்லுங்கள், ரெக்வஸ்ட் பண்ணுங்கள், எனக்கு வந்து என்னால் முடியல, நான் போய் அழைச்சிட்டு வரேன் முன்னாடி அப்படிங்கிறான். உடனே அந்த பக்கம் டான்ஸு ஆடிக்கிட்டு இருக்காங்க. இதை என்ஜாய் பண்ணுறாங்க இந்த ஃபைட்டை திவ்யாவும் பார்வும். சேது வரும்போது சொல்கிறேன், ரெக்வஸ்ட் பண்ணுறேன் உனக்கு. இங்கே பாரு விக்ரம், 2 பேரும் சேர்ந்து ஆடினா தான் ஒரு ஆள், நாங்கள் 2 பேரும் தனித்தனியாக வந்திருக்கோம். உனக்கு என்னடா பிரச்சனை உனக்கு? ஐயா பிரச்சனை ஐயா அப்படின்ட்டு வந்தியில நீ, பின்னாடி நோண்டாத, முன்னாடி பேசு. நான் முன்னாடி தான் பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு கதறான். கல்யாணம் பண்ணாமல் வந்திருக்கணும்டா, உள்ள ஒய்ஃபை கூட்டிகிட்டு வரணும், வந்திருக்கணும். சும்மா இங்கே வந்து எங்கள்கிட்ட புலம்பிகிட்டு இருக்கக்கூடாது. அன்ஃபேர் என்ன அன்ஃபேரு? அன்ஃபேர் ஃபார் கப்புள்ஸ்னா புரியல எனக்கு. அப்படி பண்ணுவேன்னா தைரியமாக சொல்லு, அப்புறம் நான் பார்த்துக்கிறேன், நான் ஒன்று பண்ணுவேன், அதை உன்னால் தாங்கவே முடியாது அப்படின்னு அடி. உடனே சாண்ட்ரா கிளியராக சொல்லுங்கள், வாய் சரியில்லை, அதை ஒத்துக்கிட்டால் சரி, உங்களுக்கு வரி சரியில்லையா, உங்களுக்கு சரியில்லையா அப்படிங்கலாம் ட்ரிகர் பண்ண ஆரம்பிச்சிட்டான். உடனே உனக்கு தான்டா சரியில்லை, நீ ஒத்துக்கிட்டா சரிடா அப்படிங்கிற மாதிரி சாண்ட்ரா ஒரு பக்கம் காலி பண்ணி விட்ருவோம் உடனே அப்படிங்கிற மாதிரி பிரச்சனை இறங்கிட்டாருங்க களத்தில். தேவையில்லாமல் டிச் பண்ண நான் காலி பண்ணி விட்ருவேன், காலி பண்ணுவேன்டா, கண்டிப்பாக பண்ணுவேன், சோர் ஷாட்டாக பண்ணுவேன். பண்ணுங்க உடனே கேட்குறான் விக்ரம், பண்ணுங்க ஐயா, நான் வண்டியவே கண்டமாக்கிடுவேன், இடித்து டேஷ் ஆக்கிடுவேன், சிங்கம் களத்தில் இறங்கிருச்சு அப்படின்ட்டு உடனே சாண்ட்ரா வந்து ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு வந்துச்சு. அப்புறம் கவின் என்ட்ரி வந்துருச்சு உள்ள. கவின் வரான்னு சொல்லிட்டாங்க. உடனே கவின் உள்ளே வந்துட்டாப்புல. விக்ரம் பேசலாமா விக்ரம் அப்படின்ட்டு திவ்யா வேற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் மாஸ்க்கு படம் இருக்குல்ல, நல்லா இருக்குங்க ட்ரெய்லரு, படம் நல்லா இருக்குங்க மாதிரி ரிவ்யூ வந்திருக்கு. அந்த ப்ரொமோஷன்ஸ்க்காக வந்திருக்காரு. அது என்னென்னா அந்த படமே என்னென்னா ஒரு மாதிரி போரோட இன்னொருத்தவங்க இருக்காங்க, அவங்க தான் மிடில் கிளாஸ், அது மாதிரி தான் அந்த கதை போடல அது படம். ஸோ அந்த மாஸ்க் ட்ரெய்லர் போட்டு காட்டினார், ஒரு நல்ல தாட்ஸ்லாம் சொன்னார். சொல்லிவிட்டு உடனே வந்து வினோத் அதுக்கு ஒரு இதுக்கு சொன்னார், வாரம் ஃபுல்லாக டாஸ்கில் கஷ்டப்படுறோம், ஆனால் இன்றைக்கி ப்ரொமோஷனில் கலந்துக்கிறோம் மாஸ்கில் அப்படிங்கிற மாதிரி நல்லா சொன்னார். அப்புறம் உடனே சரி நான் வந்தது வேறு விஷயம், ஆனால் தலை நதர் பிளான்ஸ் அப்படின்ட்டு மிட்வீக் எவிக்ஷனை காட்டிட்டார். ஐயோ என்னடா சொல்கிறீங்க, என்னை வச்சுட்டு மட்டும் வர சொன்னாங்க, கெஞ்சினே கதறினே ஆனால் வச்சுட்டு வர சொல்லிட்டாங்க, எனக்கு தெரியாது. அதுக்கப்புறம் நான் போன பிறகு நீங்கள் பாருங்கள் அப்படின்னோடனே அன்றும் என்றும் கவின் தான் என்னோடய கவின் அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ் சொன்னோன்னா எமோஷனல் ஆகிட்டு சரி நான் கிளம்புறேன்னு பாய் சொல்லிட்டு கிளம்பிட்டாரு. எஃப்ஜே போய் ஓப்பன் பண்ணுறான். உடனே பாரு சொல்லுது நான் தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கு, நீ இருக்க வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. உடனே ஓப்பன் பண்ணுறாங்க ப்ராங்கு. உடனே நீங்கள் மட்டும் தான் பண்ணுவீங்களா, நானும் பண்ண வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ் சொல்கிறாரு. பிக் பாஸ் சொல்லிவிட்டு அப்புறம் திரும்ப ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. யார்? திவ்யாவும் சாண்ட்ராவும். அப்போ வந்து கீ மேட்ரு வந்துருச்சு, பேட்ரி சேஞ்ச் பண்ணல போல். உடனே பேட்ரி சேஞ்ச் பண்ணுறதுக்கு வந்து கமருதீன் கொடுத்து விட்டா, கமருதீனை வந்து எல்லோரும் ஸ்டாப் பண்ணிட்டாங்க, இப்போ செய்யாதன்ட்டாங்க. உடனே கடுப்பாயிருச்சு. இது வந்து வியானா வந்து கேட்டுக்கிட்டு இருக்கு, கீ எனக்கும் கொடுங்க, யாரும் வேணால் எடுத்துக்கலாம், ஒரு ஸ்பூன் எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டாங்க. உடனே கீயை வந்து தட்டி உடனே கடுப்பாயிருச்சு, என்ன மெதுவாக தட்டுங்க, ஏங்க அப்படி தட்டுறீங்க? உடனே கோவம் வந்துருச்சுங்க வியானாக்கு, கடுப்பாகி போயிடுச்சு. ஏன்டா எல்லார் வீட்லேயும் நீ வரலான்னா இப்படி தானே தட்டுவாங்க, அது மாதிரி தட்டுனேன்டா அப்படின்னோடனே கடுப்பாகி போய் எல்லாத்தையும் புலம்பிகிட்டு இருக்கு வெளில போய் உட்காந்து. உடனே இவன் போய் அழுவ ஆரம்பிச்சிருச்சு. போய் உட்காந்து திவ்யா கடுப்பில், ஏன்னா அவன் மண்டையிலையா போட்டேன் நெய்ய, ஏன்டா தட்டி தானே போட்டேன், நீ மட்டும் கிரிஞ்சாக ஒரு ரியாக்ஷன் கொடுத்துட்டு அதுக்கு மட்டும் டிஃபெண்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்களே வியானா அப்படிங்கிற மாதிரி வியானா விட்டு கிழிச்சிட்டு இருந்துச்சு. அப்புறமா வந்து இந்த விக்ரம் கேவலமான பிறவிங்க. அவன் வந்து என்ன பண்ணுறான்னா, இவங்கெல்லாம் உட்காந்துட்ருக்காங்க, பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு வந்து பாட்டு பாடிட்டு இருக்காங்க. சொல்கிறாங்க பாட்டு பாடாதன்னு சொல்கிறாங்க, கேட்கவே இல்லைங்க. அவன் பாட்டு பாடிட்டு இருக்கான். இங்கே வந்து பாடாதீங்கன்னு சொல்கிறாங்க, நான் பாடுவேன். கேவலமாக இருக்குது, இங்கே வந்து பாடுறது நல்லா இல்லை, பார்வை சொல்லுது, இது வந்து ரொம்ப கேவலமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓ என்ன சொன்னாலும் நீங்கள் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்குது. எல்லாம் பண்ணாத, சரி பண்ணிட்டு போ, இவ்வளோ பண்ணலைன்னா என்ன பண்ணாமையாக இருக்க போகிறோம் நம்ம சொன்னால் அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு பார்த்தாங்க. அப்படியே பிரச்சனை இவங்க எல்லாம் கடுப்பில் உட்காந்தாங்க. அப்புறம் வந்து கேக் வந்துச்சு, மாப் மாயோ செலிப்ரேஷன், அதனால் ஜெயிச்சிட்டாங்க டாஸ்கில், அதனால் அவங்களுக்கு ஒரு கேக் வந்துச்சு. அப்போ வந்து என்னென்னா நல்லா சாப்பிடுங்க, என்ஜாய் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாரு பிக் பாஸு. பிரஜைன்ட்ட கேட்குது,
அதாவது நான் பிரியாணி வேண்டான்ட்டேன், ஆனால் ஐஸ்கிரீம்லாம் கேக்கெலாம் என்னால் இருக்க முடியாது அப்படின்னு உங்களோட பங்கை வாங்கிட்டு வந்து என்கிட்ட கொடுங்க அப்படிங்கிற மாதிரி திவ்யா கேட்குது. சாண்ட்ரா வேண்டாம்னு சொல்லிடுச்சு. போய் அப்புறமா வாங்கியாந்து கொடுக்குறாருங்க, ஊட்டி விட்றாரு. யார்? திவ்யாவுக்கு ஊட்டி விட்றாரு. அப்புறம் இந்த பக்கம் அப்புறம் சாண்ட்ராவும் ஊட்டி விட்றாரு. இப்போ அது அவங்களுக்கு பிடிக்கல அந்த டீமுக்கு. அப்புறம் திரும்ப பர்கர், யாராக இருக்கலாம் பர்கர் பிடிக்கணுன்னு, எனக்கு வெஜ்ஜி பர்கர் அப்படின்ட்டு சபரி ஓடுறான். எல்லோரும் பர்கரில் வந்து வெறியாயிட்டாங்க. 16 பர்கர் உள்ளே இருக்குது. கண்டிப்பாக சொல்கிறேன், 16 பர்கர் உள்ளே இருக்குது. வேணுமா வேண்டாமா அப்படின்ட்டாரு. வேணும்னு கலர்றாங்க. உடனே திவ்யாவும் சேர்ந்துறாவும் நம்மளை மறந்துட்டாங்கக்கா அப்படின்னு பிரஜைன்னு கேட்குறாரு பிக் பாஸ், எத்தனை பேர் இருக்கீங்கன்னு. ஐயோ பிரஜைன்னு உடனே ஐயோ அப்படின்னு பதறிட்டு ஓடுறாரு அங்கேருந்து. கடைசியில் பார்த்தா சாண்ட்ரா சொல்லுது, பொண்டாட்டியவே மறந்துட்டாங்கயா அப்படின்ட்டு. அப்புறம் ஓடி போய் பாரும் வந்துருச்சு உள்ள. நான் வரல, அவங்க சாப்பிட்லன்னா நானும் வரல அப்படின்னு. உடனே இவங்க போய் கோஆர்டினேஷன் கம்மியாக இருக்கிறதுக்கு ப்ளீஸ் பாஸ்ன்னாங்க. ஃபைனலி வந்து பர்கரை கொடுத்துட்டாரு. அப்புறம் லிவிங் ஏரியாவில் கூப்பிட்டு பாரு, திவ்யா, சாண்ட்ராவையும் கூப்பிட்டு அப்புறம் எல்லாரையும் சாப்பிட வச்சாங்க. பேக்கர்ஸ் மசாலாவுக்கு வந்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டும் போட்டாங்க. அட்வர்டைஸ்மெண்ட் போட்டு அப்புறம் ஆஃப்டர் ஒர்க் ஜெயிலில் போடுங்கன்னு சொல்லிட்டாங்க. உடனே விக்ரம் சொல்கிறான், என் பேச்சை கேட்க மாட்டாங்க சார் அப்படின்னு சொல்லி அவன் புலம்பிட்டு இருந்தான். Day 47 பிரஜைனோட இந்த எபிசோட் முடிஞ்சு. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.